இந்தியன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம் பல்வேறு விஷயங்களை பல்வேறு சமயத்தில் நம்ம பேசிகிட்டே வரோம். தற்போது ஆளுமைகள் வந்திருக்காங்க. சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவர்கிட்ட கேட்டறியலாம். முதலாவதாக அகில இந்திய நேதாஜி இளைஞர் படையிலிருந்து மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு நாடார் சங்கத்திலிருந்து மரியாதைக்குரிய முத்துரமேஷ் நாடார் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். முதல்ல ராஜேஷ் SRK ராஜேஷ் நாட்டிலிருந்து தொடங்குறேன். புதுக்கோட்டையில் இரட்டை கொலை பார்த்துருப்பீங்க. அண்ணனும் தம்பியும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சாதிய கொலையாக கட்டமைக்கப்படுது. இல்லை பிரதர், இப்போது இந்த புதுக்கோட்டையில் நடந்த கொலை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மணல் திருட்டால் ஏற்பட்ட ஒரு கோஷ்டி மோதல் தான் இந்த கொலை. அதில் பார்த்திங்கன்னா இருதரப்பினர் வந்து ஒருத்தர் வந்து ஜாதிய வன்மத்தால் கொலை செய்யப்பட்டாங்க, பழிக்கு பழி இது தொடருது அப்படின்றது எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா பொதுவாக நம்ம தென் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டாவே இந்த சாதிய பிரச்சனையை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துக்கிட்டு தான் அதனால் தொடர் கொலைகள் நிறைய அரங்கேற்றம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இதுக்கு ஒரு வகையில் காரணம்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களோட செயல்பாடுகள் சரி கிடையாது. இந்த ஜாதிய கொலைகள் நடைபெறுவதற்கு காரணமே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு. இது முழுக்க காரணம். இதை தான் நான் பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஆனால் முத்துரமேஷ் நாடார்னா தென் மாவட்ட சாதிய வன்முறைகளும் சாதிய கொலைகளும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாதிரி இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னா அரசு வந்து அதுக்கு கடுமையான ஏற்கனவே நடந்த கொலைகளில் அவங்க குற்றவாளிகளை வந்து கண்டிப்பாக தண்டனை பெற்று தந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுக்க சாதி ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டு வருது. மாணவர்களிருந்தே பார்க்குறோம். மாணவர்களை வந்து பையில் அருவா கொண்டு போகிறாங்க, கையில் வந்து சாதி கயிறு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போது அரசு வந்து முழுமையாக மாணவர்களிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த சாதிய வன்மத்தை, சாதி ரீதியான பிரச்சனையை சரி செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி செய்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது. இப்போ இன்னைக்கு 2 கொலை நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் கொங்கராயங்குறிச்சியில் ஓய்வு பெற்ற வாத்தியார் 87 வயசு அவர் போன ஆட்சி காலத்தில் 87 ஆட்சியாளர் மணல் கொள்ளையர்களை வந்து பிடிச்சி கொடுத்ததுனால அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவாலயம் அடித்து நொறுக்கப்படுது, இப்போ காமராஜர் அடித்து நொறுக்கப்படுது. அப்போ அது சாதி ரீதியாக மாற்றப்படுகிறது. ஒரு நாடார் சமுதாயம் மற்ற இன்னொரு சமுதாயம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை மாற்றி அவங்க கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது சமூக அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய நடுநிலையாளர்களை கூட படுகொலை செய்துவிட்டு அதை வந்து சாதி ரீதியான கொலையாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி நடக்குது. அப்போ நேர்மையாக ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் வர முடியாத ஒரு சூழல் தான். இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஆவடி பக்கத்தில் பட்டாபிராம் பகுதியில் அமைச்சர் நாசர் அவருடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து மணல் திருடுறாங்க, சவுடு மணல் திருடுறாங்க. அதுக்கு அமைச்சருடைய பின்னணி இருக்குன்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நெல்லை ராஜாங்கிறவர் இப்போ காவலர் தாசில்தார் கோட்டாட்சி இவங்களாம் அதை பிடிச்சி கொடுக்காரு. பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே பிடிச்சிட்டாங்க, லாரியிலேருந்து எல்லாமே இப்போ பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே ஒரு பொய் வழக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இது மாதிரி சம்பவம் மறுபடியும் ஒரு தடவை நடக்கக்கூடாது, திருடுறதை தடுக்கக்கூடிய பொதுநலவாதிகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி நடக்குது. அப்படி இருக்கும்போது பிடிச்சி கொடுக்குறவர் மேலேயே குற்றச்சாட்டு சொல்லும்போது அப்புறம் நாளைக்கு எப்படி பொதுவான ஒருத்தர் எப்படி பிடிச்சி கொடுக்க வருவார்? அரசியல் பெண்களில் உள்ள ஒருத்தரே அவரையே காவல்துறை குற்றஞ்சாட்டி மறுபடியும் அவரை கைது செய்யறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கும் போது சாதாரண நம்மளை மாதிரி அடித்தட்ட மக்கள் ஒரு மணல் திருட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குற்றச்சம்பவத்தையோ எப்படி காவல் நிலையத்தை போய் சொல்லக்கூடிய சூழல் எப்படி உருவாகும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய பிரச்சனை. இவர்கள் தவறு யார் செய்தாலும் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், தவறு செய்யக்கூடியவர்கள் அரசியல் பின்னணியாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பின்னாடி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும். அப்படி சட்டத்தை நிலைநிறுத்தும் போது பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு வரும். தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை பெற்று தரக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க, நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, நேர்மையான ஆட்சியாளர் இருக்காங்க. அப்போ நம்மளை மாதிரி செய்யக்கூடிய அந்த செயல்களை செய்யலாம். குற்றவாளியை பிடித்து கொடுப்பவர்கள் மீது தண்டனை மறுபடியும் ஒரு பொய் வழக்கு போட்டு உள்ளத்துக்கு வச்சுருவாங்கன்னா அவங்க எப்படி வருவாங்கன்றதான் கேள்வியாக இருக்கு. கண்ணதாசன், இந்த மாதிரி கொலைகள் சாதிய ரீதியாக கொலை நடக்குதா, இல்லை அந்த கொலை நடந்து இல்லை அந்த பிரச்சனை வந்து சாதிய ரீதியாக கன்வெர்ட் பண்ணப்படுதா? இல்லை, 2 வகையாகவுமே இருக்குது. நீங்கள் சாதிய ரீதியாக கொலையே நடக்கலன்னு சொல்லிட முடியாது. ஒரு பட்டியல் சமூக இளைஞர் வந்து புல்லட்டில் போனார்ன்றதுக்காக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் இருக்குது.
ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து சமமாக தன்னோட அமர்ந்து பேசினார்ன்றதுக்காக கொல்லப்பட்ட சம்பவங்களும் நம்ம பார்க்குறோம். மேலவளவு படுகொலை உட்பட இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் திருநெல்வேலி மாவட்டங்களில் அது மாதிரி தொடர்ச்சியாக வந்து இப்போ சின்னதுரை என்கிற மாணவர் எதுக்காக, ஒரு சின்ன பள்ளிக்கூட மாணவர் எதுக்காக அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நாங்குநேரியில். இப்போ இது எல்லாமே சாதிய ரீதியான மோதல்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சாதியத்தை இன்னும் மீள கட்டமைக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு இந்த சாதி சங்கங்கள் குறிப்பாக நிறைய ஆடியோக்கள்லாம் நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம், நம்ம அந்த சமூகத்தோடைய பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அந்த சமூகம் திட்டமிட்டே வந்து இன்னொரு சமூகத்தின் மீதான வன்மத்தை உருவாக்குறது, அவங்கள வந்து அடிக்கணும் கொல்லணும், அவங்க வீடுகளை வந்து எரிச்சிருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு தலைவர் பேசுகிறாரு, ஒரு சாதி சங்கத்தோடைய தலைவர் பேசுகிறாரு, அவர் பேசுகிற வீடியோக்கள் ஆடியோக்கள் வருது, ஆனால் இது வரைக்கும் அரசு அது மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. ரெண்டாவது, இந்த அரசு நிர்வாகமே சாதிய நிர்வாகமாக இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பாக அதுதான் இந்த அரசு நிர்வாகம், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், சமீப காலம் நீங்கள் இந்த 60 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு பேசியதாக சொல்லக்கூடிய, சாதி ஒழிப்பு அடிவுற்றி வந்த இந்த அரசுகளுடைய ஆட்சிகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சாதிய படுகொலைகள், சாதிய மோதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசுகளாக அல்லது அதை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய அரசுகளாக தான் இந்த ஆட்சியாளர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையிலிருந்து சிறைத்துறை அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே சாதி பார்த்து பிரித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் நீங்கள் அரசியலாக செயல்பட்டு இருந்த தீபக் ராஜா படுகொலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தீபக் ராஜா படுகொலையில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுது? நான் நேரடியாக போனதில் சொல்கிறேன், என்னுடைய நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் அவங்க அச்சத்தோடு, அதாவது தீபக் ராஜாவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் அல்லது தீபக் ராஜா சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசியலாக அவருடைய அரசியலை பேசுனதுக்காகவே இன்றைக்கும் நடுராத்திரியில் காவல்துறை போய் அவங்களை கைது செய்வது, அவங்களுக்கான அச்சுறுத்தல் கொடுக்கிறது, தீபக் ராஜாவுக்கு ஒரு 1ஆம் ஆண்டு நினைவு நாள் கூட அனுசரிக்கக்கூடாத அளவுக்கு தடை. என்ன தடை? இதுக்கு என்ன காரணம்ன்றதுன்னா, இது ஒரு சாதிய கட்டமைப்பு தான். இங்கே வந்து தொடர்ச்சியாக பாதிக்கப்படுபவர்களே வந்து குற்றவாளிகளாக மாற்றுவதும், ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்களை வந்து இங்கே வந்து அவங்களுக்கு ஆதரவான செயல்பாடுகள் வந்து அரசுகள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்றதை நீங்கள் மறுத்தர முடியாது. சமீபத்தில் தாமிரபரணி படுகொலை நினைவு நாள் போயிருக்கு. அது குறித்து இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவும் அன்றைய காலகட்டத்தில் பேசின வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த அரசுகள் வந்து எப்படி ஒரு விஷயத்தையும் அணுகுது. அதனால் இங்கே சாதியமாக சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுபோல் சில கொலைகள் திட்டமிட்டு சாதிய மோதலை உருவாக்குறதுக்காக செய்யப்பட்டதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி நடந்தாலும் இந்த அரசுகள் சாதிய பிரச்சனையை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கின்றது தான் இதோடைய முதல் பிரச்சனை. நீங்கள் இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூகத்தோடைய பிரச்சனை, சமூக சீரழிவுக்கான ஒரு இதை நீங்கள் வந்து சமூக பார்வையில் பார்க்காம எல்லாமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்குற வரைக்கும் இதுக்கான தீர்வுகளை ஒருபோதும் இந்த அரசுகளால் கொடுக்க முடியாது. முத்துரமேஷனா, இந்த சாதிய முரண்களுக்கான, அதுவும் தென் மாவட்டத்தில் சாதிய முரண்களுக்கான ஒவ்வொரு சாதியினர் முரண்களுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கும்? சாதிய முறைகளுக்கு காரணம் எப்படின்னா, நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, நான் பணக்காரன் நீ ஏழை, இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் சாதிய மோதலுக்கான காரணமாக இருக்கும். ரெண்டாவது, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற சிந்தனை வரும்போது இயல்பாகவே ஒரு மோதல்கள் உருவாகிறது வழக்கம். இப்போ இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வைகுண்டர்லாம் 1800 காலகட்டங்களில் சமூக நீதி புரட்சி பண்ணவங்களுக்கு 18 சாதிகள் மீது அடக்குமுறை இருக்கும்போது அனைத்து சாதி மக்களும் ஒன்று தான், நாங்களாம் ஒன்று தான் சொல்லி சமபந்தி விருதுன்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் அரிசி பருப்பு எடுத்துறாங்கன்னு சொல்லி ஒன்றா சோறாக்கி கூட்டாஞ்சோறாக்கி எல்லாரும் நம்மளாம் அண்ணன் தம்பிகள், ஒரே தாய் பிள்ளைகள், எல்லார் உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆன்மீக புரட்சியை அன்றைய காலகட்டத்தில் செஞ்சாங்க. அதுதான் சமூக நீதி. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் சமூக நீதி என்ற போர்வையில் சாதியை ஒழிப்போம், சாதியை ஒழிக்கணும், சாதியை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி பேசுவார். நான் அடுத்த மீட்டிங் பிஏட்ட கேட்டால் அவங்க ஜாதி மீட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி சாதி ஒழிப்புங்கிறது வெறும் மேடை நாடகத்துக்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர உண்மையாகவே சாதியை ஒழிக்க வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை ஆட்சியாளர்களும் கிடையாது. அரசு அதிகாரிகள்ட்டுமே இப்போ வந்து சாதி ரீதியான சிந்தனைகள் மேலோங்கி இருக்கிறது நம்ம நிறையா தகவல்களை பார்க்கணும். அதாவது ஒருவர் ஒரு குற்றம் செய்து விட்டார், அந்த குற்றத்தை செய்யக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட சாதிங்கிறதுக்காகவே அவரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த சாதி அமைப்புகள், அந்த சாதியுடைய அமைச்சர்கள், அந்த சாதியுடைய சட்டமன்றங்கள் செயல்பட்டால் அப்போ எப்படி வந்து நியாயம் கிடைக்கும்? நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. அதாவது குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும், அவர் சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் குற்றம் செய்தவர் குற்றவாளி, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டால் மட்டும்தானே ஒரு நியாயம் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததுனாலேயே ஒருவர் உயர்ந்த சாதி அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்பாட்டில் மக்களுக்கு அவருக்கு செய்யக்கூடிய சேவையில தான் அவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து நம்ம விதைக்கணும். சாதி ஒழிப்புன்னு சொல்றக்கூடியவர்கள் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே கேட்குற விஷயமே என்னது? உங்க ஜாதி சார்ந்தது என்ன? இடஒதுக்கீடு,
அதாவது இல்லை அது இடஒதுக்கீடுக்கு தானே கேட்கப்படுது. அப்ப இடஒதுக்கீடு கேட்கறது தப்பு தானே. அது எப்படி நீங்க அம்பேத்கர் ஐயா வந்து அப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றது எந்த சாதி வாரி கணக்கெடுப்புனா அந்தந்த சாதிக்குள்ள பிரதிநிதித்துவம். இப்போ நாடார்கள் நாங்க 15% இருக்கோம் நாங்க நினைக்கிறோம். 15% இருக்குமா, 20% இருக்குமா, 10% இருக்குன்னா ஒரு கணக்கெடுப்பு எழுதுறது தெரியும். அப்போ நாங்க 15 பேர் இருக்கோம்னா எங்களுக்கு 15% இப்போ நீதி கட்சி காலத்துல அது வந்து தெளிவா பண்ணியிருக்காங்க. 100% இடஒதுக்கீடு. எந்த சாதி எவ்வளவு இருக்காங்களோ அந்தந்த சாதிக்கு அவங்களுக்குள்ள பங்கு. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதை வந்து இடஒதுக்கீடு கொள்கை தேவை கிடையாது. இப்போ நாங்க 15 பேர் இருக்கிறது வந்து நாங்க நம்புறோம். எங்களுக்கு வந்து 7 பேருக்குள்ள இடஒதுக்கீடு தான் கிடைக்குது அப்படிங்கும்போது அப்ப அநீதி தானே. ஓகே. ஆனால் எஸ்ஆர்கே ராஜேஷ்னா, இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி அதிகமான சாதி முரண்கள் வர்றதுக்கான காரணம் என்ன? தென் மாவட்டங்களில் அதிகமான இந்த சாதி முரண்பாடு இல்லை சாதிய கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணமே ஒரு சில அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ஜாதிய சங்க தலைவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த வன்முறையை தூண்டும் வகையில் அவங்களுக்குள்ள இந்த ஜாதி பிரச்சனையை கலறி விடுறது தான் இந்த தொடர் கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு சமுதாய தலைவர்களும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தை உணர்வோடு வச்சுங்க, அதை வெறியாக கொண்டு வராதிங்கன்றது தான் நம்ம வைக்கிற கருத்து. அப்போது உங்களுடைய ஜாதியில் வந்து உங்களுடைய சமுதாயம் எந்த அளவுக்கு இன்றைக்கி கீழே இருக்குது, அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு வரணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கான வேலைகள் கற்றுக் கொடுங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி எங்கே பார்த்தாலுமே ஜாதி ஜாதி ஜாதின்ட்டு அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்களோட பிறந்தநாள் விழாவோ இல்லை நினைவு நாள் விழாவோ அதில் போய்ட்டு இந்த கலவரம் பண்ணுறது, இன்னொரு சாதியை போட்டு அவதூறாக பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதை தான் இன்றைக்கி இந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு அதை தலையில் அழுத்தமாக திணிக்கிறாங்க. அதையெல்லாம் என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி இந்த ஜாதிய கொலைகள் குறையும். மற்றபடி பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இருந்துட்டாவே யாரும் இந்த சாதிய வன்முறையோ இல்லை சாதிய படுகொலையோ இது நடக்காது என்பது என்னுடைய கருத்து. இது அரசியல்வாதிகளை மட்டும் பொறுப்பேற்றுக்கிற சொல்றது எப்படி? இல்லை, இன்னைக்கு அரசியல்வாதி தான் இதுக்கு முழுக்க காரணம். ஏன்னா சங்கங்களும் காரணம்னு சொல்லலாம். கண்டிப்பாக இப்போது அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, எல்லாம் சமூக நீதி ஆட்சி அப்படி இப்படின்றாங்க. ஆனால் இவங்களோட மூலாதாரமே முழுக்க பார்த்தீங்கன்னா இந்து மக்களை ஒழிச்சு கட்டணும், அதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. அதே மாதிரி சாதிய வன்கொடுமையை எடுத்துகிட்டு வரணும், வழியில் காட்டிட்டு யாரும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது. இங்கே நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து எல்லா சமுதாய மக்களும் ஒன்றா போராடினாங்க, எல்லாம் அதுக்கான வேலைகளை செஞ்சு தான் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிது. அப்போ யாருமே நீ இந்த சமுதாயத்தை சார்ந்தவன், நீ இந்த சமூகத்தை சார்ந்தவன், நீ வந்து போராடாத, நான் வந்து போராடாதன்னு யாரும் கேட்கலையே. அந்த பிரிவினவாதம் அப்போ கிடையவே கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பியாக ஒன்றா இருந்தோம். அப்போது அதை எங்களுக்குள்ள அந்த வேறுபாடை திணிக்கிறது யார்? இந்த அரசியல் கட்டமைப்பு தான். அப்போது இந்த சமுதாயம் நீ இப்படியே அடிச்சுக்கிட்டு இரு, நீ வந்து இப்படியே வன்முறையில் ஈடுபடு, யாருமே மேலே வராதிங்க, ஏன்னா தெளிவாயிட்டீங்கன்னா எங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கி இந்த நடக்கக்கூடிய அவலங்களுக்கு இந்த அரசாங்கம் முழுக்க பொறுப்பு ஏற்கணுன்றது உண்மையான விஷயம். ஓகே. இந்த இளைஞர்கள் மத்தியில் சாதிய ரீதியான மனநிலை அதிகமாகிருச்சுன்றீங்க. அதை நிவர்த்தி பண்ண என்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்க? இளைஞர்கள் வந்து நல்வழியில் கொண்டு போனோம்னா முதல்ல அவங்களுக்கு அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன, அந்த பகுதியில் இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா தென் மாவட்டங்கள்லேருந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழ்வாதாரமே வேலை தான். அந்த வேலை வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. அரசு சார்பில் என்ன வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க? இது வரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு துறையாக இருக்கட்டும், விளையாட்டு துறையாக இருக்கட்டும், இல்லை இந்து அறநிலைத்துறைன்னு பேருக்கு வச்சுருக்காங்க, அதுவாக இருக்கட்டும், இல்லை மற்ற துறைகளாக இருக்கட்டும், இந்த துறைகளில் படித்த பட்டதாரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவன் பிஏ பிஇ அது இதுன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரோட்டில் 5000 10,000க்கு இந்த செப்டோ ஜொமேட்டோ இந்த மாதிரி உணவு டெலிவரி பண்ணுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அப்புறம் எதுக்கு அவன் படிக்கணும்? அவன் குடும்பத்தில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு அவனை கடனுடன் வாங்கி தான் படிக்க வைக்கிறாங்க. தான் பிள்ளை படித்தா நாளைக்கு இந்த சமூகத்தில் ஒரு உயர்வான இடத்துக்கு வரலாம், நம்மளுடைய குடும்பம் வந்து வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பே எதுவுமே கிடையாது. முழுக்க சாதிய தூண்டுதலுக்கும் வன்முறைக்கும் இதுக்கு மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போதை பழக்கங்கள், இந்த போதை பழக்கம் தான் முழுக்க இந்த தவறு நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே. இதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி கஞ்சா, இந்த கொக்கைன், அது இதுன்ற என்னென்னமோ போதைப் பொருட்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி அரசு விற்கக்கூடிய மதுபானம் இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப கொடூரமான ஒரு போதைப் பொருள்.
அது அரசு அனுமதியோட பாதுகாப்போட நடைபெறுது. அதை ஏன் நம்ம தடை பண்ண மாட்டாங்க? அந்த மதுபானத்தை தடை பண்ணிட்டு அரசு இயங்காதா? அரசு இயந்திரம் இயங்காதா? இன்றைக்கி அது ஒரு கேள்வியான விஷயமா தான் இருக்குது. பாதி விஷயம் வந்து நீங்கள் இந்த மதுபானத்தை ஒழிச்சிட்டிங்கனாவே இளைஞர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் வேலைக்கு போவான், அவன் குடும்பத்தை பார்ப்பான். அவன் குடும்பத்தை பார்த்தான்னா அவனோட சமூகம் நல்லா இருக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு வருவாங்க. எல்லாருமே இந்த வன்முறையான விஷயங்களை விட்டுட்டு சமதர்ம சமத்துவ கொள்கையோட எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு தான் எங்களுடைய வேண்டுதலாக வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் கண்ணதாசன் தவிர அரியலூரில் ஒரு கோவில், புதுக்குடி ஐயனார் கோயில், அதில் வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. நாங்களும் இந்த கோயிலில் வழிபட்டுட்டு இருக்கோம், ஐயனார் எங்களுக்கும் குலதெய்வம் தான். ஆனால் அந்த கோயிலில் ஒரு கமிட்டி அமைச்சு 7 வகையறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 சமூகத்தினர் மட்டும்தான் இது பண்ணணும்னு அவங்களும் எதிர்த்தரப்பு மனு போட்டிருக்காங்க. ஆனால் கோர்ட் இன்னைக்கு இல்லை, அந்த சமூகம் எல்லா சமூக மக்களும் அந்த கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிடுச்சு. இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தமிழ்நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா எங்கள் திருவண்ணாமலையிலேயே வந்து தென்முடியனூர், செல்லங்குப்பம் நிறைய கோவில்களில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சமூகங்களும் நாங்களும் வரணும், எங்களை புறக்கணிக்காதீங்க என்ற ஒரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு அரசியல் பேசக்கூடிய என்னுடைய கருத்து வந்து ஒரு கோவில் அனைவருக்கும் பொதுவானதாக தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அதுக்கு ஒரு நடைமுறை இருக்குல்ல. இப்போ வந்து பெரும்பாலான கோவில்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகங்களால் கட்டப்படுறது தான். எங்களுடைய குலதெய்வங்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சமூகத்துடைய குலதெய்வங்களாக இருக்கலாம். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இவ்வளோ காலம் இருந்ததை நீங்கள் திடீர்னு இன்னொரு சமூகங்கள் கேட்கும்போது அது அரசு கையாளக்கூடிய விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான விதம். ஏன்னா இது வந்து 2 சமூகங்களையும் திட்டமிட்டு தூண்டி விட்டு மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அரசு இன்னைக்கு வரைக்கும் கையில் எடுத்திருக்கு. இந்த 2 சமூகங்களுக்கு இடையில முதல்ல ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இந்த அரசுகள் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. கலவரம் உண்டானதுக்கு பிறகு காவல்துறை பாதுகாப்பு போடுறத தவிர இந்த அரசுகள் வேறு எதுவும் பண்ணல. இன்றைக்கு வரைக்கும் செல்லங்குப்பம் 2 ஆண்டுகளை தாண்டி போயிட்டு இருக்கு. மாரியம்மன் கோவில் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் காவல்துறைக்கு வந்து அங்கே பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கும் அந்த பிரச்சனை முடியல. இன்றைக்கும் யாரோ ஒருத்தர் மேலே வழக்கு போடப்பட்டு தான் இருக்குது. அந்த கோவில் சம்பவத்தில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ வந்து ஒரு மனு போட்டுட்டு தான் இருக்கார். ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது, அடிதடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அரசுகள் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவருடைய அணுகுமுறையே வந்து தவறானதாக இருக்குது. ஒரு சமூகத்துக்கு இடையிலான பதற்றம் உருவாகக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக வந்து இல்லை நாங்கள் எல்லாரும் உள்ளே போங்க, நீங்கள் தீர்ப்பு சொல்லிட்டா மட்டும் உள்ளே போயிட முடியாது. கோவில் பொதுவானது தானே. கோவில் பொதுவானதுனா கோவில் வந்து இத்தனை ஆண்டுகளும் யாருடைய பராமரிப்பில் இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய இடத்துல ஒரு கோவிலை கட்டுறேன். நாங்கள் அந்த ஆரம்பத்தில் எங்களுடைய 10 குடும்பம் அதை கட்டியிருப்போம். எங்களுடைய பங்காளி வகையில் ஒரு கோவில் இருக்கும், அதை நாங்கள் உருவாக்கியிருப்போம். அப்புறம் நாளடைவில் அதை பெருசாகியிருப்போம். அப்போல்லாம் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குல்ல, நாங்கள் தான் அதை உருவாக்கணும். அந்த அடித்தளத்தில் நாங்கள் உருவாக்கிட்டு வந்திருக்க ஒரு கோவில். இன்னும் சொல்ல போனால் அது சில இறைகள் இருக்குல்ல, சில சாமிகளாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இன்னைக்கு வரைக்கும் வணங்குது. நீங்கள் எல்லா சமூகம் வந்து வணங்குறது கிடையாது. எல்லா சமூகம் எங்களுடைய குலதெய்வம் சொல்லிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு சில பெரிய கோவில்கள் மட்டும்தான் எல்லா சமூகமும் போயிட்டு இருக்கு. சில வழிபாடுகள்லாம் வந்து குறிப்பிட்ட சமூகத்தின் வழிபாடாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து ஐயனார் வழிபாடாக இருக்கட்டும், கருப்பசாமி வழிபாடாக இருக்கட்டும், நீங்கள் எல்லா பகுதியிலும் போங்க. இப்போ எங்கள் பகுதியில் பெரியாய் வழிபாடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வழிபாடை செய்கிறவங்களை வச்சு இவங்க என்ன சமூகம் சொல்லிட முடியும். அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கோவில் வழிபடுறாங்களா, வீரனார் வழிபடுறாங்களா, அவன் இந்த சமூகம், பெரியாய் வழிபடுறாங்களா, அவங்க இந்த சமூகம், அது பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுடைய ஒரு கோவிலை வந்து நீங்கள் பங்கு கேட்கும்போது நடைமுறை சிக்கல்னு ஒன்று இருக்குது. பங்கு கேட்கலனாலும் அனுமதி அப்படிங்கிறதே வந்து நீங்க என்னன்னா உரிமை. இன்னைக்கு அனுமதியும் கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறவங்க நாளைக்கு வந்து கோவில் கமிட்டில எங்களுக்கு வந்து இடம் கொடுங்க. இது வந்து அரசு தவறா கையாளு சொல்றேன். ஏன்னா ஒரு பிரச்சனை, இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதியை முதல்ல உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை வந்து அரசு முதல்ல வந்து 2 சமூகத்துக்கு இடையான ஒரு புரிதலை உருவாக்குற வேலையை செய்யல. நீங்க எடுத்த உடனே வந்து நீ காலங்காலமா ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இஸ்லாமியருக்கான அந்த வக்பு வாரி எதிர்ப்பு சட்டத்தை வந்து எதிர்த்து நிறைய போராட்டம்லாம் வந்து அரசு கூட பண்ணுது. அரசு கூட அதுக்கு சட்டமன்ற தீர்மானம் போடுது. அதில் எடுக்கக்கூடிய அந்த கவனம் இருக்குல்ல, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள், இஸ்லாமியர்களுடைய நிலங்கள் மீதான ஒரு கவனம் இருக்குல்ல, அந்த கவனத்தை குறைந்தபட்சம் ஏன் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் பிற மதங்களுடைய கோவில்கள் மீது இந்த அரசுகள் கொண்டு வரதில்லை? எடுத்தங்கவத்துன்னு எல்லாத்தையும் முடிவெடுக்கிற ஒரு விஷயம் இது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த விஷயத்தில் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்திற்கு இடையில் நீங்கள் வந்து ஒரு இணக்கப்போக்கு உருவாக்கியிருக்கீங்களா? கிடையாது. இல்லை, அதுதாங்க பிரச்சனை. நீங்கள் வந்து திடீர்னு வந்து எடுத்த உடனே ஒரு சட்டத்தால் இது எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஒரு தீர்ப்பை சொல்லி நீங்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. இப்போ மேல்பாதி கோவிலில் நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டீங்க, இப்போ எல்லாம் சரியாக போயிடுச்சா? இன்றைக்கி எல்லாம் அங்கே வந்து சுமூகமான ஒரு தீர்வு வந்துருச்சா? அப்போ இங்கே சுமூகமான தீர்வு வர்றது என்பது மக்களுடைய மனநிலைக்கு உள்ளான ஒரு மாற்றம். நீங்கள் சும்மா சமூக நீதி விடுதின்னு வைக்கிறதால அங்கே சமூக நீதி வந்துடாது. உண்மையில் சமூக நீதி வர வேண்டும் என்றால் அனைத்து சமூகங்களுடைய மனதிலும் வந்து மாற்றம் வர வேண்டும். நீங்கள் சாதி சங்கங்களை வந்து வளர்த்து விட்டுக்கிட்டு சமூக நீதி பேசுகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது, தெருக்கள் இருக்கக்கூடிய சாதி பேரில் எடுத்துக்கிட்டால் சாதி ஒளிஞ்சிரும் சொல்கிறது,
ஏதோ சொல்ல சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று சொல்லக்கூடிய காமெடியாக தான் இந்த அரசுகள் வந்து தொடர்ச்சியாக இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனவே வந்து கோவில் அனைவருக்குமானது, அனைவரும் போக வேண்டும் என்று நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது ஒரு சமூக பிரச்சனை. அந்த பிரச்சனையை முதல்ல அணுகக்கூடிய பார்வை தவறாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் அரசு தவறாக இந்த பிரச்சனைகளை அணுகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இப்பவும் பார்க்கப்படுது. இந்த மாதிரி கருத்து வந்து, அதாவது இது ஒரு குடும்ப கோவில், குலதெய்வ கோவில், அந்த சமூகத்தினருக்கும் அந்த குடும்பத்துக்கும் உடையதுன்னு ஒரு பக்கம் கருத்து இருக்குது. இல்லை கோவில் வந்து பொதுவானதுங்கிற ஒரு கருத்து இருக்குது. இதில் உங்கள் கருத்து என்ன? இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுயமலிங்க சாமி கோயில் இருக்குது, கற்கவர் ஐயனார் கோயில் இருக்குது, அருமீனகத்த ஐயனார் கோயில் இருக்குது. இது எல்லாமே நாடார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில். ஆனால் அந்த கோயிலுக்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் வந்து வழிபடுறாங்க. யாரும் எந்த தடையும் சொல்கிறதில்ல. இப்போ அவங்க கிடா வெட்டினாலும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல. எல்லாரும் அண்ணன் தம்பியாக தான் கோயிலில் போய் வழிபடுறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷம் 300 வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கான பக்குவம் அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடியவர்கிட்டையும் இருக்குது, கோயிலுக்கு வந்து செல்றவங்ககிட்டையும் இருக்குது. இந்த புரிதல் இருந்தால் பிரச்சனை வராது. இப்போ அண்ணன் சொன்னாங்க, இப்போ மக்கள்கிட்ட புரிதல் வேணும். இப்போ அந்த கோயில் வந்து இது நாடார் கோயிலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தா அந்த இறைவனை நம்ம வழிபடுறோம். அப்படிங்கும்போது அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கோயில் எங்களுக்கும் சொந்தம் இருக்கு. கோயிலில் போய் நீங்கள் கும்பிட்றதுனாலே அந்த கோயிலுக்கு எங்களுக்கு சொந்தம் இருக்குது, அந்த கோயில் எங்களுக்கும் பங்கு இருக்குது, எங்களுக்கும் ஒரு வழிபாடு இருக்குது, எங்களுக்கு நேரம் ஒதுக்க கொடுங்க, இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ கோயிலை கட்டியவர்கள், கோயிலை வந்து இத்தனை வருஷமாக பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு கோபம் வரும் இயல்பாகவே. நம்ம கோயில் எப்படி அவன் உரிமை கொண்டாடலாம்? ஒரு சகோதரனாக, நான் ஒரு நண்பராக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட ஏதோ ஒரு வகையில் அருளை பெறுவதற்கு வரக்கூடியவர்களாக தான் எந்த பிரச்சனையும் கிடையாது. கோயிலே பங்கு கேட்போம், உரிமையிலே பங்கு கேட்போம். அப்படிங்கிற ஒரு அடிப்படை பிரச்சனை வரும்போது தான் மிகப்பெரிய மோதல்கள் உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இது வந்து மக்களிட புரிதல் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அரசும் அண்ணன் கண்ணதாசன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட முதல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறது எங்கள் கோயிலை சொல்கிறேன். இப்போ நாங்களே வேற ஒரு கோயிலுக்கு சொல்லமட சாமி கோயிலுக்கு கும்பிட்றோம். அது தேவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயிலாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த சாமியை கும்பிடணும்னு தோணுது. அப்படிங்கும்போது நாங்கள் போய் கும்பிட்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த கோயிலில் உள்ள நிர்வாகத்தையும் நாங்கள் எங்களுக்கு உரிமை கொண்டாடினா பிரச்சனை வரும். இறைவனை நீங்கள் வழிபடுறதுக்கு யாரும் மறுக்க மாட்டாங்க, எங்கேயும் பிரச்சனை நடக்காது. கோயில் எங்களுக்கும் சொந்தம், நாங்களும் உரிமை கொண்டாடுவோம்னு சொல்லும்போது தான் இந்த பிரச்சனை வருது. யாராக இருந்தாலும் அவரவர்கள் கோயிலை அவர்கள் நிர்வாகம் பண்ணணும். இந்து அறநிலைத்துறை என்பது என்ன பண்ணுறாங்க? கோயில் இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு கோயிலை உருவாக்குவோம், அந்த கோயிலுக்கு பல கோடி சொத்துக்களை உருவாக்குவோம். நீங்கள் வந்து ஒரே ஒரு ஜீவ ஒன்று போட்டு அந்த கோயிலை அரசுடன் ஆக்கிடுவீங்க. அப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எங்கள் மன்னர்களை உருவாக்குறத ஒரு ஜீவா மூலம் நீங்கள் அபகரிச்சிருவீங்க. இதே விஷயத்த ஏன் நீங்கள் வந்து மற்ற மதத்து கோயிலில் நீங்கள் பண்ணுறது கிடையாது, உங்களால் பண்ணவும் முடியாது. அப்போ இந்துக்களுக்கு ஒரு நியாயம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நியாயம், முஸ்லீம்களுக்கு ஒரு நியாயமா இப்படிங்கிறது பொதுவான ஒரு கேள்வியாக வருது. இந்து அறநிலைத்துறை வந்து அந்தந்த கோயிலை அவங்கவுங்க நடத்திட்டோம். அரசுக்கு இப்போ பழைய கோயில்கள் எவ்வளோ கோயில் இருக்குது, சரி செய்யாமல் எவ்வளோ கோயில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூரில் ஒரு கோயிலை சரி பண்ணுறதுக்கு 206 கோடி ரூபா ஒருத்தர் மட்டும் நிர்ணயம் கொடுத்துருக்காரு. ஒரு கோயிலுக்கு ஒருவர் மட்டுமே 206 கோடி ரூபா சிவனடார் கொடுத்துருக்காரு படிக்கிறோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயிலுக்கு சேரவும் இருப்பாங்க. அந்த மாதிரி செயல்படாத சரிவர இல்லாத கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இந்த அறநிலைத்துறையில் பணம் இருக்கும்போது இப்போ அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய வேலையை இவங்க பண்ணுறது கிடையாது. இவங்க எந்த கோயில் நல்லா செழிப்பாக இருக்குது, எந்த கோயில் நல்லா வருமானம் வருது, எந்த கோயிலில் அதிக மாடுகள் கொடுக்காங்க, எந்த கோயிலில் அதிக ஆடு கொடுக்காங்க, அப்போ நிறைய வருமானம் வந்துச்சுன்னா உடனே நம்ம அதை அபகரிச்சுங்கிற நோக்கத்தில் அரசே செயல்படுறது தான் வெக்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைக்குரிய விஷயம். மக்களிடம் புரிதலோடு இறைவனை வழிபடும் போது எந்த தடையும் கிடையாது. யாரும் அதை தடையாக பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் அண்ணன் தம்பியாக தான் கோயிலுக்கு போகிறாங்க வராங்க. எல்லாருக்குமே இப்போ உதாரணத்துக்கு தமிழக மக்கள் மாதிரி ஒரு மனிதாபிமான மக்கள் உலகத்திலேயே கிடையாது. இப்போ நீங்கள் போங்க, பைக்கில் ஸ்டாண்ட் எடுக்காமல் போங்க பார்ப்போம். எத்தனை பேர் உங்களை வந்து தம்பி ஸ்டாண்ட் எடுப்பா கீழே வந்துடுறப்பன்னு எல்லாம் மனிதாபிமானத்தோடு சொல்லுவாங்க. இந்த மனிதாபிமானம் தமிழர்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அரசு வந்து தமிழர்கள் அனைவரும் ஒன்று, இவங்களாம் ஒன்று அப்படிங்கிறத பார்க்காம ஒரு சாதி சண்டையை உருவாக்கினால், ஒரு மத ரீதியான பிரச்சனை வந்தால் அதை மூலம் நம்ம குளிர்காயலாங்கிறத நினைக்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தினாலே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். ஓகே, கண்ணதாசன் இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம் பேசுகிறத வச்சு, இவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இதற்கு இன்னும் ஏன் தீர்வு எட்டப்படலை? நீதிமன்றம் கூட நீங்கள் சொன்னதுக்கு, அதாவது எல்லாருமே போகலாம், ஏன் அந்த 7 வகையறான்னு சொல்கிற அவங்க மட்டும் ஏன் போகணுன்ற நீதிமன்றம் இந்த கருத்து சொல்லியிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் இங்கே அரசுகள் வந்து இந்த மக்களை அடிமைப்படுத்த முடியாது. இந்த அரசுகளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இங்கே சாதியாகவும் மதமாகவும் நம்ம பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் தான் இவங்க வந்து ஆள முடியுன்றதில்
அரசுகள் தெளிவாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு முறை சாதி மோதல் உருவாகும் போதும் மத மோதல்கள் உருவாகும் போதும் இந்த அரசுகள் வந்து அறிக்கை கொடுப்பது தனிநபர் கமிட்டி அமைப்பதோடு நிற்குதே தவிர அதற்கான தீர்வை இன்றைக்கு வரைக்கும் ஒரு சின்ன உதாரணம் தான். நீங்கள் வேங்க வயல் பிரச்சனை எடுத்துக்குவோம். வேங்க வயல் குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலந்த ஒரு பிரச்சனை. இன்றைக்கி வந்து உலக தொழில்நுட்பம்லாம் உள்ள ஒரு காவல்துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாடு காவல்துறை உலக அளவில் இரண்டாவது, அதாவது என்னது, உலகிலே இரண்டாவது பெரிய திறமையான காவல்துறை என்று சொல்லக்கூடிய காவல்துறை தான் தமிழக காவல்துறை. அதாவது ஸ்டாலின் கூட பெருமைப்பட்டு சொல்லிக்கிற ஒரு இதுதான். ஆனால் கிட்டத்தட்ட ஓராண்டு 2 ஆண்டுகள் ஓடிக்கிட்டு இருக்க தவிர இன்று வரை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை, குடிநீர் தொட்டியில் மலம் கலந்துருக்கான், யார் கலந்தான்னு கண்டுபிடிக்க முடியல. அதாவது கண்டுபிடிக்க முடியலையோ அல்லது கண்டுபிடிக்க மனம் இல்லையா, இதுதான் முதல் கேள்வி நமக்கு. அதுபோல தான் இங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் நடக்கக்கூடிய அரசியல் கைதிகளுடைய படுகொலைகள். நீங்கள் சமீபத்தில் அந்த முத்துமனோ படுகொலையாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து நடந்த படுகொலைகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், இது எல்லாவற்றையும் அரசு நினைத்தால் சரி செய்ய முடியுமா முடியாதா? ஆனால் அரசுக்கிட்ட அப்படி ஒரு பார்வை இல்லை. அந்த தேவை அரசுகள் வந்து இதை திட்டமிட்டு ஊக்கப்படுத்துதுன்னு நினைக்கிறோம். இது ஊக்கப்படுத்துவதன் மூலமாக இந்த மக்கள் வந்து இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னார்ல, தென் மாவட்டங்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாததால் வந்து அவங்க வந்து இதாகிறாங்க. ஏன் அந்த வேலைவாய்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் போகுது? அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் சங்கங்கள் அந்த மக்களை தவறான வழி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் சாதி மோதல்லையே நம்மளை வந்து நேரம் செலவிட்டு இருக்கான். இன்றைக்கு தென் மாவட்ட வேலைவாய்ப்புகள் முழுக்க எங்கே போகுது? திருச்சி பொன்மலையில் வந்து ஆயிரக்கணக்கான ரயில்வே பணியாளர்கள் வந்து வடநாட்டவர்கள் வந்துட்டான்னு சொல்கிறான். ஒவ்வொரு அஞ்சல் துறையில் வந்து வடநாட்டவர்கள் வந்துட்டு இருக்கான். எல்லா இப்போ நீங்கள் சமீபத்தில் கடலூரில் ஒரு ரயில்வே கேட் கீப்பருடைய கவனக்குறைவால் பள்ளி சிறு குழந்தைகள் வந்து ரயில் அடிபட்டு செத்த சம்பவம் பார்க்குறோம். இப்படி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் வட மாநிலத்தவர்களும் பிறமொழியாளர்களும் வந்துட்டு இருக்கும்போது நம்மை தொடர்ச்சியாக ஜாதிய மோதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பக்கம் நம்ம டைவர்ட் பண்ணிக்கிட்டு இந்த கோவில்களுக்கு சண்டை போடுறது, ஜாதி ரீதியாக சண்டை போடுறது, இப்படியே நம்மளை வந்து பிரித்து வைக்கிறது மூலமாக தான் நம்முடைய வேலை வாய்ப்பையும் கல்வியும் நம்முடைய தொழில் வளத்தையும் நம்முடைய உரிமைகளையும் தொடர்ச்சியாக இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு இருக்க முடியுது. இது இந்த அரசுகளுடைய திட்டமே இதுவாக தான் இருக்கும்போது இந்த அரசுக்கு எப்படி தீர்வு தரும்? இதுக்கு இந்த அரசுகிட்ட நம்ம தீர்வு எதிர்பார்க்க முடியாது. நாம மக்கள்கிட்ட தான் நம்ம இனிமேல் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஓகே சார், என்ன இந்த இவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு மற்ற சமூகம் அவங்கவுங்க கோயில்னு சொல்லிக்கலாம். இப்போ அரியலூரில் வேதமாரியம்மன் கோயில் தேர் வந்து பட்டியலின மக்களோட தெருவில் போகலாம் அப்படின்ற ஒரு செய்தி பார்க்குறோம். நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது அந்த வேதமாரியம்மன் கோயில் வந்து தேர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த தேர் போகலாம் அப்படின்ட்டு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில். அது வரவேற்கக்கூடியது தான். ஏன்னா கடவுள்ன்றது எல்லாருக்குமே பொதுவான ஒன்று. அது வந்து ஒரு விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவங்க, இந்த சமூகத்துக்கு சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கடவுள் இப்படி வரணும் அப்படின்னு எங்கேயுமே வேறுபாடு எங்கேயுமே கிடையாது. இது இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிதல் கிடையாது. இப்போது ஒரு ஊர் பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சமுதாய மக்களும் இருக்காங்க. குறிப்பாக எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இன்றைக்கி இதிலெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமூகம் வந்து கோயிலில் வரக்கூடாது, இந்த சமூகம் வந்து அவங்க தெருவுள்ள சாமி போகக்கூடாதெல்லாம் கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த கேட்குறேன். இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் நீ ஜாதிய ரீதியாக பார்க்குற, சாதியத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பண்ணுற, உனக்கு வந்து அதுதான் முக்கியம்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு யார் உங்களுக்கு கொடுக்குறது? ஒரு விவசாயி பண்ணுறான். அந்த விவசாயி என்ன சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மளிகை கடையில் போய் பொருள் வாங்குறீங்க. என்னோட சமுதாயத்தை சேர்ந்தவன் கடையில் தான் நான் பொருள் வாங்குவேன். ஒரு துணி கடைக்கு போகிறோம், என்னோட சமுதாய கடையாக இருந்தால் மட்டும்தான் நான் போய் வாங்குவேன் அப்படின்னு உங்களால் அதில் காட்ட முடியுமா உங்களோட ஜாதிய ஒற்றுமையை? கிடையாது. இந்த மாதிரி இந்து மக்களுக்கு வந்து இந்த கோயில்ன்றது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். இதில் வந்து அரசியல்வாதிகள் அவங்களுடைய தூண்டுதல் பேரில் ஒரு சில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி தவறான கட்டமைப்பை கொண்டு வருது. அது வந்து இந்த ஜாதிய மோதலை ஏற்படுத்தி விட்டுறாங்க. மக்கள் பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஆன்மீக பூமி. இங்கே வந்தாரை வாழ வைப்பது தான் தமிழ்நாடோட பழக்கம். எல்லாருமே இன்றைக்கி வட மாநிலத்தில் வந்து 80% பேர் தமிழ்நாட்டில் வந்து தான் பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருக்கான். நல்லா இருந்துட்டு போட்டோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுது. அப்போ பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. ஒன்று அவன் ஜாதியை கையில் கொடுத்து நீ ஜாதி சண்டை போட்டு செத்துப்போ, இல்லையா வேறு மத பிரச்சனையை எடுத்து மத சண்டையில் போ அப்படின்னு தான் அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முற்றிலும் ஒழினன்னா மக்கள் புரிதல் ஏற்படுத்திட்டா போதும். இப்போது சகோதரர் சொன்ன மாதிரியும் அண்ணன் முத்துரமேசனை சொன்ன மாதிரியும் எல்லாருமே வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன்னைக்குமே எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு அண்ணன் தம்பி உணர்வோடு தான் எல்லாருமே இருக்கோம்.
உணர்வு வந்து உன்னோட ஜாதின்றதை நீ வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. என்னோட கருத்து அதுதான். உன்னோட ஜாதி பெருமையை நீ வீட்டில் உன்னோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. இதுதான் நம்மளுடைய வரலாறு, இப்படி தான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு இந்த சமூகத்தில் நீ பிறந்த, நீ அவனை போய் அடி, அவனை போய் கேளு, அவனை போய் திட்டு, அவன்கிட்ட பேசாத, நீ இந்த கோயில் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே இது உரிமை கிடையாது. பொதுவாக மக்கள் வந்து இந்த புரிதல்களை கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா சமதர்மம்ன்றது எல்லாருமே இங்கே ஒன்று தான், பிறப்பால் அனைவரும் சமம். அதை கொண்டு வந்துட்டாவே இந்த இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாறும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதுரையில் இன்றைக்கி பிரசித்தி பெற்ற அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வந்து முன்பொரு காலத்தில் வந்து பட்டியலின சமூக மக்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து நிறையா எதிர்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலுக்கு வராங்க. வரும்போது இந்த மக்கள் வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஏன் வெளியில் நிற்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லையா, எங்களுக்கு வந்து உள்ள அனுமதி கிடையாது, நாங்கள் வெளியிலேருந்து தான் கோபுரத்தை பார்த்து தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே மக்கள் தானேயா, மனுஷன் தானேயா, அப்புறம் என்னையா அதில் வேறுபாடு? சாமி கிட்ட போயிட்டு கடவுள்னா எல்லாருக்கும் பொதுவானது, அப்புறம் உங்களுக்குள்ள என்ன இது இருக்குது, நீ உள்ளே வான்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ண மாட்டோம், எந்த வேலையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடுனுச்சு. அப்போது நீ அப்படி பண்ணுற பூஜையை வந்து எந்த ஒரு இதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இங்கே மக்கள் அனைத்து மக்களும் பயன்பெறணும், அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அப்போது நீங்கள் எல்லாம் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்த இதுவும் நம்ம வரலாற்றில் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தந்தார். கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அணைகளும் கட்டி அதுக்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜர் தான். கிட்டத்தட்ட 35,000 பள்ளிக்கூடங்கள் மேலே திறந்து குழந்தைங்களுக்கு ஆரம்ப கல்வியை கொடுத்தாரு. இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், மதிக்கிறோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. நாங்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக தான் பார்த்துட்ருக்கோம். தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், பெருந்தலைவராக இருக்கட்டும், எங்களுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே வந்து சமதர்மமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுடைய அரசியலும் அப்படி தான் இருந்தது. இதை பிடிக்காத சில தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கர்கள் வந்து அரசியல் என்னைக்கு தமிழகத்தில் கால் ஊன ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தமிழர்களோட ஒற்றுமை முற்றிலும் அழிஞ்சிருச்சு. அப்போது இந்த தெலுங்கர்கள் சொல்கிறது மட்டும்தான் இங்கே தமிழகத்தில் ஆட்சியாக இருக்கணும், நடக்கணும், மற்ற தமிழர்கள் யாரும் ஒன்றா இருக்கக்கூடாது. இவங்களுக்குள்ள கருத்து மோதல் உருவாக்கணும்னா சாதிய ரீதியாவோ மத ரீதியாவோ பிரித்து வச்சுக்கிட்டா இவன் இதை அடிச்சுக்கிட்டு இதுலேயே கிடப்பான், எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துகிட்டு இருக்கு. தமிழர்கள் ஆட்சி தமிழகத்தில் நடந்தால் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு வரும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே, கண்ணதாசன் அவர் சொன்னார் தெலுங்கர்கள் தமிழர்கள் பிரச்சனை. ஆமாம், காலங்காலமாக இங்கே இருக்குதான். அதுவும் இதுக்கு ஒரு காரணமா? இல்லை, அதை நீங்கள் இந்த மண்ணை சம்மந்தம் இல்லாதவர்கள் ஆளும்போது அந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்போ திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோடைய கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 14 கிலோமீட்டர் மலை சுற்றுப்பாதை முழுக்க தெலுங்கு மொழி பதாகைகள் வைக்கக்கூடிய வேலை யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் செய்கிறாங்க, தெலுங்கு ஆட்சியாளர்கள் தான் செய்கிறாங்க. அதுக்கு எதிராக அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் வந்து அங்கே ஆய்வுக்கு வரும்போது அதுக்கு எதிர்த்து அதிகாரிகளை கூப்பிட்டு கண்டித்து வந்தாலும் கூட அது இன்னும் அப்புறப்படுத்தாமல் இருக்குது. என்ன காரணமா? அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு ஆதிக்கம். அதுதான் முதன்மை காரணம். ஒரு அரசு உறுதிமொழி குழு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் சொல்வதையே செய்ய முடியாத அளவுக்கு அங்கே வந்து ஆதிக்கம் நிறைந்த நபர்களாக அவங்க இருக்காங்க. அது வந்து நீங்கள் தெலுங்கர் ஆதிக்கம் மட்டுமே கிடையாது, பிற மொழியாளர்கள் யார் வந்தாலுமே இந்த ஆதிக்கம் தான். இது நீங்கள் வந்து மார்வாடிகள் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து கன்னடர்களாக இருந்தாலும் சரி, மலையாளிகளாக இருந்தாலும் சரி, பிற மொழியாளர்கள் எப்போதும் இந்த மண்ணையுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக நிற்க போகிறது கிடையாது. அப்படி ஒரு சிலர் வந்து போராடி இருந்தால் அது வந்து விதிவிலக்காக தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர பிற மொழியாளர்கள் சேர்ந்த பூர்வகுடி மக்களோட சேர்ந்து அவர்களுடைய உரிமையோடு போராடுவார்கள், அவர்களுக்காக வந்து உயிர் தியாகம் செய்வார்கள்ன்றதெல்லாம் வந்து கற்பனையான ஒரு விஷயம் தானே. அப்போ இங்கே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக திராவிட ஆட்சியாளர்கள் இந்த தமிழ் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் காமராஜர் ஆட்சி குறித்து சொன்னார் இல்லை, காமராஜர் ஆட்சி காலத்தில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை கொண்டு வந்தார். 1956 கொண்டு வந்தார். அதற்கு பிறகு வந்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்க அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அண்ணாதுரை தொடங்கி கருணாநிதி காலகட்டம். அண்ணாதுரையாவது அவருடைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போனார். அதுக்கு பிறகு வந்த கருணாநிதி ஆட்சி காலத்தில் அந்த தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கிடப்பில் போடப்பட்டது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை பூர்வகுடி மக்களின் மொழியாக இருக்கக்கூடிய தமிழை ஆட்சி மொழியாக கூட இங்கே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு கிடையாது. தமிழர்களுடைய வழிபாட்டு கூடங்கள் வழிபாட்டு நிலையங்களில் இன்றைக்கும் நீங்கள் நான் பலமுறை சொல்கிறதான் சமஸ்கிருத எதிர்ப்பு பேசின திமுக
ஆரிய எதிர்ப்பு பேசுகிற திமுக, நீங்கள் 60 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை கோவில்கள் இருக்கக்கூடிய எந்த இடங்கள் ஏன் சமஸ்கிருத வழிபாடுகள் வந்து நீக்க முடியல? ஏன் ஆரியர்களை அப்புறப்படுத்த முடியல? இன்றைக்கும் வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் இன்றைக்கும் தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஏன் அங்கே தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல? நீங்கள் வந்து அனைத்து சாதி அர்ச்சகர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க. எத்தனை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சனையாக இருக்கிற ஒரு வெள்ளை அறிக்கை இந்த அரசு தருமா? இன்றைக்கு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சுவாமி கோயிலோட அந்த இதை பார்க்குற அர்ச்சகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டு பிராமணர்கள் வந்து அர்ச்சகர்களாக நியமிக்கப்படுற இதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கும் தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் என்று பெருமையாக சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு அங்கே யாருக்கு முதல் மரியாதை கொடுக்குறான்? சரபோஜி மன்னருடைய வாரிசுகளுக்கு முதல் மரியாதை. நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ராஜராஜ சோழன் ஏன் ஜாதின்னு 50 ஜாதிகள் வந்து ராஜராஜ சோழனுடைய நினைவு நாள் பிறந்தநாள் வந்துச்சுன்னா போதும், எல்லா ஜாதிகாரனும் போட்டுக்கிறான். உடையார் போடுறான், வன்னியர் போடுறான், பல்லர் போடுறான், பறையர் போடுறான், எல்லா சமமும் போடுறான். இப்போ நீங்க இந்த சொன்ன வரிசையில் ராஜராஜ சோழன் ஒரு தெலுங்கர்னு ஒரு ஆடியோ உஷாராணி ஆடியோ வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் நார்த்தாமலைன்னு ஒரு பகுதி இருக்குது. இன்றைக்கு அதோடைய பேர் நார்த்தாமலை. அதுக்கு வந்து ஆரம்ப காலத்துடைய பேர் வந்து தெலுங்கு குல காலபுரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படி? அந்த தெலுங்கு குல காலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெலுங்கர் காலன் என்றாலே யமன். தெலுங்கு குலத்துக்கு யமனான ஒரு தலைவர் ஆண்டது. யாருக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க? தெலுங்கு குல காலம்னா ராஜராஜ சோழனுடைய பட்டம் தான் தெலுங்கு குல காலன். கல்வெட்டுகள் சொல்லுது, வரலாறு சொல்லுது. தெலுங்கர் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தியவர் ராஜராஜ சோழன் சொல்லுது. உஷாராணி போன்றவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா? சும்மா வந்து மீடியாவில் ஏதோ டிக்டாக் இன்னைக்கு ரீல்ஸ்னு இருக்குன்னு கண்ட பேசுறதுலாம் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உஷாராணி ஒரு பெரிய இதாகிட்டு இருக்கோம். தனமணி வெங்கட்னு ஒரு பெண்மணி பேசுனாங்க மதிமுக இருந்து. தமிழர்கள் எல்லாம் லெமுரிய கண்டத்திலிருந்து வந்த வந்தேரிகள் கூட சொன்னாங்க. இன்னைக்கு காமாட்சி நாயுடு ஒருத்தர் பேசிட்டு திரிகிறார். எல்லா ஊடகங்களும் கூட்ட அவர் ஏதோ பெரிய அறிவியல் ஆய்வாளர் மாதிரி, ஏதோ அரசியல் ஞானி மாதிரி அவரை வச்சு தான் இன்னைக்கு வந்து எல்லா ஊடகங்களும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவங்ககிட்ட என்ன அரசியல் அறிவு இருக்கு? தமிழ் மொழிக்கு வந்து சங்க காலம் தொட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து தொன்மையான வரலாறு இருக்கு. இன்றைக்கு கீழடியில் வந்து சர்வசாதாரண கீழடியில் 2000க்கும் முற்பட்ட காலத்துக்கான ஆய்வுகள் இருக்கு. நாங்கள் பயன்படுத்திய நகர கட்டமைப்பு இருக்கு, எங்களுக்கான அடிகளங்கள் இருக்கு, எல்லா வரலாற்று இது இருக்கு. தெலுங்கு மொழிக்கு என்ன வரலாறு இருக்கு? தெலுங்கு மொழி எந்த ஆண்டுகளை கொண்டு வரப்பட்டது? நீங்க விஜயநகர பேரரசு சொல்றீங்கல்ல, விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் எந்த மொழி தலைச்சவங்க சொல்லுங்க. சமஸ்கிருத மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தா, தெலுங்கு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எங்கேயாவது இருக்கா? அப்ப நீங்க தெலுங்கு மொழிக்கு என்று ஒரு வரலாறு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஆண்டுகள் 1200 ஆண்டுகள் மட்டுமே வரலாறு கொண்ட ஒரு மொழி. அதுவும் தமிழிலிருந்து ஆரியர்களுடைய கலப்பான சமஸ்கிருத கலப்பு உருவாகி பேசி உருவான ஒரு மொழி. இங்கே தமிழிலிருந்து உருவானது தான் தெலுங்கும் சரி, கன்னடம் சரி, மலையாளம் சரி. என் மொழியின் மூலத்திலிருந்து நீங்கள் இன்னொரு மொழியை கலப்பதன் மூலமாக, அந்த கலப்பின் மூலமாக உருவான மொழிகள் தான் இதெல்லாம். நீ என்னவோ என்னையே வந்து வந்தேரின்னு சொல்றது, எனக்கு நீ தான் வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை கோவிலை கட்டினது தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்க அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு வரலாறு தெரியுமா? திருவண்ணாமலை கோவில் எந்த ஆண்டுகளை கட்டப்பட்டது தெரியுமா? தெலுங்கர்கள் எப்போ ஆட்சிக்கு? கிருஷ்ணதேவராயர் தான் முக்கியமாக சொல்லக்கூடிய தெலுங்குன்னு சொல்லுது. கிருஷ்ணதேவராயர் வருவதற்கு முன்னாடியே அங்கே வந்து பல்வேறு கோப்பெருஞ்செங்கன் உட்பட பல்லவராயன் உட்பட பல்வேறு தமிழ் மன்னர்கள் அந்த கோவிலுடைய கட்டமைப்பு பணிகள் உருவாக்குறாங்க. கிருஷ்ணதேவராயர் வந்து அதை இன்னும் மெருகேற்றினார் சொல்லுங்க, அதை நாங்கள் ஏற்கிறோம். தஞ்சை நாயக்கர் வந்து மெருகேற்றினார் சொல்லுங்க, ஏற்கிறோம். ஆனால் அது எல்லாவற்றையும் விட வல்லாள மகாதேவரை இன்றைக்கு வரைக்கும், வல்லாள ராஜனை வென்று இன்றைக்கு வரைக்கும் திருவண்ணாமலை மக்கள் அண்ணாமலையாரின் உருவமாக பார்க்கிறார்களே. வல்லாளராஜன் வந்து தெலுங்கு வம்ச மன்னரா? நீங்க சும்மா வந்து ஏதோ வந்தவங்க போனவெல்லாம் எதையாவது பேசிக்கிட்டு அதை வரலாறுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. திருவண்ணாமலை கோவில் கொட்டப்பட்ட வரலாறு கொண்டு இருக்கு. இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பழமையான கோவில் அது. திருவண்ணாமலையின் அடித்தளம் ஏதோ ஒரு நாளில் உருவாக்கி கட்டப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மன்னர்களும் அதுக்கு வந்து அதற்கான அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கான். இன்றைக்கு வந்து நாட்டுக்கோட்டையார்களுடைய அர்ப்பணிப்பதுக்கு முக்கியமானது. இன்றைக்கு அவர்கள் தான் எடுத்து அந்த கோவில் வந்து இன்னைக்கு வந்து புனரமைச்சிட்டு இருக்கான். அதனால வந்து சும்மா போறவன் வரவன் என்னத்தையாவது பேசுறது. இன்னைக்கு அதான் பாருங்க, திருவண்ணாமலை பேரை அருணாச்சலம் மாற்ற முடியுது இல்லை? கண் கூட இன்னைக்கு எல்லா டெக்னாலஜி இருக்குங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் இப்போ சர்வசாதாரணமா அதுக்கு ஒரு போக்குவரத்து மண்டல மேலாளர் சொல்றாப்ல, அது வந்து டிரைவருடைய கவனக்குறைவு. நீங்க போன்ல பேச என்ன டிரைவருடைய கவனம்? எப்படி ஒரு டிஜிட்டல் போர்டில் டிரைவர் போய் உட்காந்து அருணாச்சலம் டைப் பண்ணி உட்காந்து ஃபிட் பண்ணி போறாரா? எப்படின்னா நாம நல்லா முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் தேடிட்டு போற வேலையை தான் இன்னைக்கு இந்த அரசுகள் ஆட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால பிறமொழியாளர் ஆதிக்கம் எப்போதும் தமிழர்களுக்கு எதிரானதாக தான் இருக்கும். ஓகே, முத்துரமேஷன்னா இந்த பிறமொழியாளர் ஆதிக்கம்னு சொல்றது தமிழர் தெலுங்கர் பிரச்சனையை ஊக்குவிக்குது. ஆனா நான் தெலுங்கு மக்களும் இங்க சாதாரணமான மக்களாக நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வரவங்க தானே. இது வந்து அந்த மக்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிடாதா? இல்ல, தெலுங்கு மக்கள் வந்து அவங்க வந்து தமிழர்களோட அண்ணந்தம்பியா பழகி பேசி போனா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து நாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கோயிலோட வரலாறு 7000 வருஷம் இருக்கும்.
ஆனால் அந்த கோயிலை கட்டினது யாரு, எந்த பாண்டிய மன்னருக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கருடைய சிலையை கூட வச்சுருப்பாங்க. அந்த கோயிலை என்னமோ அவங்க தான் கட்டின மாதிரி. இவங்க எப்படின்னா அதே வேலையை தான் இப்போ திமுக ஆட்சி செய்யுது. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய பில்டிங் இருக்கும். பழைய பில்டிங் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரையா பேரில் கோயில்பட்டியில் வந்து ஒரு காய்கறி மார்க்கெட் இருந்தது. அதை புதுப்பிச்சு கட்டிட்டு கலைஞர் கருணாநிதி 100 ஆண்டு அப்படின்னு வச்சாங்க. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கும் போது பேரை மாற்றுறாங்க. அதே மாதிரி காமராஜர் ஐயா பேரில் திருச்சி ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்பது சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, கழிவு விடுறது, இதை விட்டுட்டு அவனுக்கு பேர் வைக்கிறது. கட்டினவங்க பேர், அதாவது நம்ம தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டீ பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உபயம் அப்படின்னு ஒருத்தர் பேர் எழுதி வச்சிருப்பார். அந்த கோயிலை கட்ட யாருக்காவது தெரியவானாலும் தெரியாது. அந்த மாதிரி தான் தெலுங்கர்கள் வந்து திட்டமிட்டு டீ பிளேட்டில் இருக்கிற பேரும் ஈஸியாக படிச்சிருவோம், கல்வெட்டில் இருக்கிற பேர் நம்ம படிச்சிருக்கோமா என்னைக்காவது? படிச்சது கிடையாது. அப்போ இவர்கள் தமிழர்களுடைய வரலாறை ஒழிக்க வேண்டும், தமிழர்களை அழிக்க வேண்டும். அதன் மூலம் நாங்கள் வந்து தமிழ்நாடு, அதாவது அவன் என்ன சொல்கிறான், தெலுங்கானா ஆந்திரா ரெண்டும் தெலுங்கு நாடு கிடையாது, தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடும் தெலுங்குடைய மாநிலம் தான். ஏன்னா அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரே குடும்பத்தில் 4 பதவி இருக்கு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி, மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி, இது 4மே எங்கே இருக்குது? ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு தெலுங்கர்கள். அதாவது அந்த தெலுங்கு ஜாதி வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5000 பேர் கூட இருக்க மாட்டான். 5000 பேர் கூட இல்லாத சாதிக்கு 4 பெரிய பதவிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ தமிழர்கள் அந்த அளவுக்கு அடிமைகளாக மாறிவிட்ட சூழ்நிலையால் இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, கோயிலில் பிரச்சனை, சாதி ரீதியான பிரச்சனை, பள்ளிக்கூடங்களில் பிரச்சனை, சாதி ரீதியான பிரச்சனை, இப்படி சாதி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி நம்ம அண்ணன் தம்பிலாம் நம்மளாம் சண்டை போட்டுக்கிட்டு நாடார் பெரியாளு, தேவேந்திரர் பெரியாளு, தேவர் பெரியாளு, வன்னியர் பெரியாளு, கவுண்டர் பெரியாளு நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பழைய பெரியாளு, இப்படி நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிற ஒரு சூழலில் அவன் சொகுசா மகிழ்ச்சியாக நம்மளுடைய ஆட்சி அதிகாரங்களை மிக எளிமையாக கையில் எடுத்துடுறான். இப்போ அதுதான் தூத்துக்குடியில் உள்ள நிலைமையும், மத்திய சென்னையில் உள்ள நிலைமையும், வட சென்னையில் உள்ள நிலைமையும், திருச்சியில் உள்ள நிலைமையும். திருச்சியில் போன தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? திருநாகரசு. இந்த தடவை யாரு? வைகோவுடைய பையன். அப்போ ஒரு தெலுங்கரை எவ்வளவு அழகாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. திருச்சிக்கும் அந்த தெலுங்குக்கு என்ன சம்பந்தம்? பெரம்பலூரும் யாரு? இல்ல அதுதான் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ மதுரைக்கு அதே மாதிரி நல்லா கவனிங்க, மதுரையில இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? அவருக்கும் மதுரைக்கும் என்ன சம்பந்தம்? தூத்துக்குடியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? அவருக்கும் தூத்துக்குடிக்கும் என்ன சம்பந்தம்? வடசென்னையில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? அவருக்கும் வடசென்னைக்கு என்ன சம்பந்தம்? மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? அவருக்கும் தென் சென்னை. அந்த மாதிரி தான். இப்படி தமிழர்களை சாதி ரீதியாக மத ரீதியாக பிரித்து அடித்து ஒழித்து நம்மளுடைய ஆட்சி அதிகாரங்களை அவர்கள் கைப்பற்றி நம்மளுடைய தோல் மேலே ஏறி நின்று நம்மளையே ஒழித்துக்கிட்டு வேலையை புறமொழியாளர்கள் மிக தெளிவாக செய்து வருகிறார்கள். அதற்கு காரணம் நாம் தமிழர்கள் என்கின்ற நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத ஒரே காரணம் தான். இந்த இதை சரி செய்தாலே மண்ணின் மைந்தர்கள் இந்த பகுதியில் ஆட்சிக்கு வந்தாலே உண்மையான வரலாறு தெரிஞ்சுப்போம். எந்த மொழிக்கும் இல்லாத வரலாறு பெருமை தமிழர்களுக்கு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற மாதிரி அழகாக எழுதியிருக்கோம். நீங்கள் அதை சரியாக கவனிச்சிங்கன்னா தெரியல. என் பேர் முத்து ரமேஷ், எங்கள் அப்பா பேர் வச்சுருக்காங்க ரமேஷ் குமார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ரமேஷ் சமஸ்கிருதம். உங்கள் பேர் என்ன? விக்னேஷ். நீங்களும் சமஸ்கிருதம் தான். இவர் பேர் என்ன? ராஜேஷ். அவரும் சமஸ்கிருதம் தான். இவர் பேர் இல்லை கண்ணதாசன். இவர் பேர் ஓரளவுக்கு தமிழ் மாதிரி அதுவுமே சமஸ்கிருதம் தான். தாசன் என்பது சமஸ்கிருதம். அவர் நாராயண துரைக்கண்ணன்ற ஒரு மிகப்பெரிய அறிஞரிடம் அவர் உதவியாளராக இருந்தார். யாரு? கண்ணதாசன். அப்போ அவருடைய பேரை ஒட்டி அவர் கண்ணனுடைய நாராயண துரைக்கண்ணனுடைய தாசனாக தன்னை வந்து மாட்டிக்கிட்டதால கண்ணதாசன். அப்போ நம்ம 4 பேருமே இப்போ வந்து தெலுங்கர்களுடைய அடிமையாக நம்ம முன்னோர்கள் ஆக்கப்பட்டு இன்னைக்கு ஆக்கப்பட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு தமிழர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ சமஸ்கிருதமாக இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், இவங்களெல்லாம் மறைமுகமாக நமக்கு தெரியாமலேயே நம்மளே அவர்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படும் தான் போல் இருக்கணும் கோயில்கள்ல. ஆனா எல்லா கோயிலும் என்னன்னு இருக்கும்? இங்க தமிழிலும் மாறிச்சு. நம்ம எங்கேயாவது போற்றி பாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இவர்கள் முழுக்க அதாவது எல்லா கோயிலுமே இப்போ திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா பிராமணருடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அண்ணன் சொன்ன ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு திருவர்கள் எல்லாம் பிரபலியர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. இது சரி செய்ய வேண்டியது
தமிழர்களுடைய கடமை. அப்போ தமிழ் வழிபாட்டு முறையை வந்து முதல்ல விழிப்புணர்வு இல்லை. இப்போ உங்களுக்கோ இல்லை அவருக்கோ இல்லை எனக்கோ கோயிலுக்கு வழிபடுற அளவுக்கு நமக்கு ஏதாவது தெரியுமா, அதை பற்றி படிச்சிருக்குமா? கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், போய் நமச்சிவாய வாழ்க்கை நான்கால் வாழ்க்கை இப்பொழுது நீங்கள் சாமி விட்டு போயிட்டே இருப்போம். இதை தான் நம்ம செய்யக்கூடிய இடத்துல இருக்கோம். அவங்க கோயில் கருவறைக்குள் சென்று வழிபடுற உரிமையை பேச்சுக்கு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடிய திமுக அரசு செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் அவங்களே இப்போ வந்து என்ன பண்ணாங்க, திருச்செந்தூர்ல என்ன நடந்துச்சு, திருப்பரங்குன்றத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, தமிழ்ல குடமுழுக்கு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டப்படியா போராடி போராட்டம் நடத்தி அதுக்கு சண்டை போட்டு நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இறங்கி களம் இறங்கி போராடும் போதுதான் அதுக்கு வந்து தமிழ்ல பண்ணலான்னு சொல்லி அங்கேயும் மறைமுகமா தமிழ்ல நான் நேரடியாக தமிழ்ல நடக்கல, மறைமுகமா வேற மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஒரு அரசு சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம தமிழை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய, துன்பப்பட வேண்டிய, துயரப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இன்னைக்கும் நாம் வந்து தமிழர்கள் என்று சொல்லி வீரமாக பேசினாலும் கூட பிற மொழியாளர்களுடைய ஆளுமைக்கு நம்ம வந்து ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் சுத்தமான தமிழர்கள் ஆள வேண்டும். அப்படி ஆண்டாதான் தமிழ்நாட்டினுடைய வழிபாடு முறைகள், தமிழ்நாட்டில் சாதி ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பல்வேறு பணிச்சுமைக்கு மத்தியில் இந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டதற்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு விவாதத்தில் சந்திப்போம்.